Thank you, Lennon. Thank you for the introduction. So we will start with the webinar. So good afternoon, one and all present here. Thank you for joining us today for the payment recovery webinar. So on a day-to-day basis, நம்ம எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் ரெக்கவரின்ற ஒரு விஷயம் வந்து பர்சனலாவும் இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஆங்கிள்லயுமே பாத்தீங்கன்னாலுமே பேமெண்ட் ரெக்கவரின்ற ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம யாருக்காவது கடன் கொடுத்திருப்போம், இல்ல பிசினஸ் மூலமா நம்ம யாருக்காவது கூட்ஸ் டெலிவர் பண்ணியிருப்போம், அது மூலமா நம்மளுக்கு காசு வராது. ஸோ ஏதாவது லோன் கொடுத்திருப்போம். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பேமெண்ட் யாருக்காவது ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம திரும்ப வாங்குறது அப்படின்ற ஒரு லீகல் நாலேஜ் இல்லாம நமக்கு இருந்திருக்கும். அதனாலே நம்ம வாங்காமையும் விட்டுருப்போம். So in this webinar, we are going to address எப்படியெல்லாம் நம்ம வாங்க முடியும், நம்மளோட லீகல் சிஸ்டம்ல என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலமாலாம் நம்மளால வாங்க முடியும் அப்படின்றதுதான் we will be discussing in this webinar for the next 30 minutes. ஸோ இனிஷியலா நமக்கு வந்து என்னெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மரி சூட்ஸ், கமர்ஷியல் சூட்ஸ், ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன், என்சிஎல்டி அண்ட் செக் பவுன்ஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம இந்த வெபினார்ல ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் டவுட்ஸ்னா நீங்க எண்ட் ஆஃப் த வெபினார் யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்க் மீ. ஸோ ப்ரொசீடிங் வித் சம்மரி சூட்ஸ். சம்மரி சூட்ஸ்னா அப்படி என்னன்னா, நார்மலா நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் below 3 lakhs or above 3 lakhs. below 3 lakhs அப்படின்னா நார்மல் சிவில் கோர்ட்ஸ்ல நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்படி அப்ரோச் பண்ணும்போது நம்ம அவங்க கிட்ட கடன் கொடுத்தும் போது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் எழுதி வாங்கி கொடுத்துருக்கோமா அப்படின்றது சம்மரி சூட்ஸா ப்ரொசீட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நார்மல் சூட்டுக்கும் நீங்க சம்மரி சூட்டுக்கும் ப்ரொசீட் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் சூட்ல நம்ம யாருக்காவது வந்து காசு கொடுத்துருப்போம், அந்த ப்ராப்பரா நம்ம எழுதி வாங்கியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு பத்திரத்துல நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், அதை நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பத்திரம்ல எழுதி வாங்கியிருப்போம். அது வந்து கோர்ட்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா நிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா நிக்காது. வேறஸ் சம்மரி சூட்டா நம்ம ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம கரெக்டா இருக்கு, ஆப்போனன்ட் வந்து நம்ம அதை டிஸ்பியூட் பண்ணாத அளவுக்கு நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் கோர்ட் வந்து அதை சம்மரி சூட்டாவே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த சம்மரி சூட்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம அவங்க கிட்ட வந்து செக்யூரிட்டி செக் எழுதி வாங்கியிருப்போம், அண்ட் ப்ராமிசரி நோட் எல்லாம் வாங்கியிருப்போம், இல்ல ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து நம்ம ஒயிட்ல நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அண்ட் ஈவன் ஃபார் பிசினஸ் பீப்புளுமே வந்து ப்ராப்பரா பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் இன்வாய்ஸ் அண்ட் பில் வைஸ் டீடைல்ஸ், லெட்ஜர்ஸ் அண்ட் டெலிவரி ரெசீட்ஸ் இது எல்லாமே கரெக்டா நம்ம கோர்ட்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா we can proceed with summary suits. சம்மரி சூட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அன்லைக் நார்மல் சிவில் சூட்ஸ், சோ இது வந்து நார்மல் சிவில் சூட்ஸ்னா வருஷ கணக்குல நடக்கும் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த ஒரு மைண்ட் செட் இருக்கும். வேறஸ் சம்மரி சூட்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 12 months ஆஃப் டைம்லயே வந்து சம்மரி சூட்ஸ் மொத்தமாவே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சோ எப்படி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்கன்னா, நம்ம கேஸ் ஃபைல் பண்ணதும் ஆப்போசிட்ல வந்து லீவ் டு டிஃபெண்ட் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வந்து ஃபைல் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி மெரிட் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்றத பார்த்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜட்மெண்டே கொடுத்துருவாங்க. சோ இதுதான் சம்மரி சூட். அப்படி ஆப்போசிட் வந்து லீவ் டு டிஃபெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இல்ல இவங்க ஃபைல் பண்ணிருக்கிறதுல நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல வந்து குறைகள் இருக்கு, அதுக்கு வந்து எங்க கிட்ட நிறைய டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்கு அப்படின்லாம் சொல்லி கோர்ட்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்றாங்க, அது வந்து லீவ் டு டிஃபெண்ட் அது அலோவ் ஆகுது அப்படின்னா நார்மல் சூட்டா இது கன்வெர்ட் ஆயிடும். நார்மல் சூட்டா கன்வெர்ட் ஆயிட்டு நார்மல் ட்ரையல் மாதிரி நடக்கும். அப்படி இல்ல நம்ம கிட்டே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு கோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணிருக்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. நம்மளோட சூட்டை வந்து நம்ம ஃபைல் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி மெரிட் பேசிஸ்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. சோ இதுதான் சம்மரி சூட். இந்த சம்மரி சூட் வந்து 3 lakhs பிலோ இருந்தாலும் ஃபைல் பண்ணலாம், 3 lakhs above இருந்தாலும் ஃபைல் பண்ணலாம். பட் சம்மரி சூட்ஸோட ப்ரீ கண்டிஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா இருக்கணும். இதுதான் வந்து சம்மரி சூட்ஸோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் கமர்ஷியல் சூட்ஸ். கமர்ஷியல் சூட் அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பா மேண்டேட்டரியா 3 lakh above இருந்தா மட்டும்தான் அது கமர்ஷியல் சூட்டா
கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கமர்ஷியல் சூட் நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா முதல்ல மேண்டேட்ரியா கோர்ட்ல வந்து ப்ரீ மீடியேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரீ மீடியேஷன் என்னன்னா அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் நம்மளோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ அந்த பிளேஸ் ஆஃப் பிசினஸோட ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை அப்ரோச் பண்ணி ப்ரீ மீடியேஷன் அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணணும். அது மூலமா போய் சமரசம்லாம் நடந்து முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னா கேஸ் அங்கேயே முடிஞ்சிடும். அப்படி முடியல அப்படின்னா அடுத்த கட்டமா நம்ம வந்து கோர்ட் ஃபீ பே பண்ணி டெசிக்னேட்டட் கமர்ஷியல் கோர்ட் அங்க நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணி கொண்டு போகலாம். இந்த கமர்ஷியல் சூட்டுமே சம்மரி சூட்டா ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அகைன் நான் சொன்ன மாதிரிதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா இதையுமே சம்மரி சூட்டா ஃபைல் பண்ணலாம். அப்படி டாக்குமெண்ட்ஸ்ல டிஸ்பியூட் இருக்குன்ற பட்சத்துல நார்மல் ட்ரையலா இது ரன் ஆகும். பட் கமர்ஷியல் சூட்ஸ்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அன்லைக் நார்மல் சிவில் சூட்ஸ் commercial suits also run in a time stipulated way. நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம்னா நார்மல் கேஸ் மாதிரி ஆப்போசிட்ல இருந்து வந்து நிறைய வாய்தா வாங்கிட்டு இருக்க முடியாது. எல்லாமே டைம் ஸ்டிப்புலேட்டட் ரன் ஆகுறதுனால 120 டேஸ்க்குள்ள ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க ரிப்ளை கொடுக்கணும். 120 டேஸ் ரிப்ளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து 120 நாள்ல ஜட்மெண்டே பாஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல் இருக்கு கமர்ஷியல் சூட்ல. ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம வந்து கோர்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைம் நம்ம மீறிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி பிஃபோர் த கோர்ட் வில் பி டிப்ரைவ்ட். அதுக்கப்புறம் நம்மளால நம்ம ஸ்டாண்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ இதுதான் கமர்ஷியல் சூட்ஸ் மூலமா நம்ம மணி ரெக்கவரி பண்ற ஒரு ஆப்ஷன். ஸோ ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் ஏர்லியர், கமர்ஷியல் சூட்ஸ்க்கும் நார்மல் சூட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தேர் இஸ் டெசிக்னேட்டட் கமர்ஷியல் சூட். ஸோ அபவ் 3 lakhs போச்சுன்னா இது வந்து கமர்ஷியல்லாம் பிசினஸ் ஆளுங்க மட்டும்தான் கமர்ஷியலுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனி பர்சன் ஹூ ஹஸ் லெண்டட் மணி above 3 lakhs. ஸோ 3 lakhs மேல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துலயே அது கமர்ஷியல் சூட்டா வந்துடும். ஸோ கமர்ஷியல் சூட் வந்து 3 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் கமர்ஷியல் சூட்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பார்ப்பாங்க. 1 crore மேல போயிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஹை கோர்ட் வந்துடும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட்ல வந்து நார்மல் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 3 lakhsல இருந்து பிலோ 1 lakh வரைக்குமான எந்த கிளைமா இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்ட் கமர்ஷியல் கோர்ட் பார்ப்பாங்க. 1 crore மேல நம்மளோட கிளைம் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வந்துடும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இல்லைன்னா மதுரை ஹைகோர்ட் அந்த மாதிரி பாம்பே ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற ஹைகோர்ட்ஸ்ல இந்த கமர்ஷியல் மேட்டர்ஸ் டைரக்டாவே நம்ம கொண்டு போய் ஃபைல் பண்ணலாம். இதே ப்ரொசீஜர் தான் அங்கேயுமே, இதே டைம் ஸ்டிப்புலேட்டட் தான். ஸோ கமர்ஷியல் கோர்ட்ஸ் டைம் ஸ்டிப்புலேட்டட்ன்றதுனால ஈஸியான டிஸ்போசல் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். இன்னொரு மூலமா வந்து நம்ம ஹைகோர்ட்ல மணிக்காக எதுக்கு அப்ரோச் பண்ணலாம்னா ரிட் பெட்டிஷன் மூலமா அப்ரோச் பண்ணலாம். இந்த ரிட் பெட்டிஷன் மூலமா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா ரிட் பெட்டிஷன் எப்பவுமே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னா தான் ரிட் பெட்டிஷன் உள்ள பிக்சருக்கே வரும். நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட்காக டெண்டர் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அது மூலமா உங்களுக்கு எதுவும் பேமெண்ட் எதுவும் வரல, உங்களுக்கு ப்ராப்பரா வர வேண்டிய அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பேமெண்ட் வரல அப்படின்னா நம்ம அந்த மணி ரெக்கவரிக்காக எங்க அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் மூலமா தான் டிரெக்ஷன் கேட்டு அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் அடுத்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன்ல வந்து என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எதுவும் ஒரு கான்ட்ராக்ட்ஸ் என்டர் பண்ணிருக்கீங்க, அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து அவன் ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல வந்து எனி டிஸ்பியூட் இந்த கான்ட்ராக்ட் மூலமா ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை நீங்க ஆர்பிட்ரேஷன் மூலமா தான் நீங்க வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதை நீங்க ஆர்பிட்ரேஷன் மூலமா தான் நீங்க ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் டு அப்ரோச் த ஆர்பிட்ரேஷன் forum first before you approach any other forum. அவங்களுக்கு தான் முதல்ல ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா நம்மளோட மணி ரெக்கவரி பண்றது. ஸோ அடுத்தது NCLT, நேஷனல் கம்பெனி லா ட்ரைபியூனல். ஸோ இது மூலமா வந்து நம்ம எப்போ நம்ம மணி ரெக்கவரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா இந்த பினான்சியல் கிரெடிட்டார்ஸ், ஆப்ரேஷனல் கிரெடிட்டார்ஸ்னு இருப்பாங்க. பினான்சியல் கிரெடிட்டார்ஸ்னா ஒரு கம்பெனிக்கு வந்து மணி லெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பினான்சியல் கிரெடிட்டார்ஸ். வேறஸ் ஆப்ரேஷனல் கிரெடிட்டார்ஸ்னா அவங்க வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் ஆப்ரேஷனல் கிரெடிட்டார்ஸ். ஸோ ஒரு கம்பெனி வந்து இன்சால்வென்சிக்கு போறாங்க, அவங்களால வந்து
லிக்விடேஷன் ஆகுது அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து எங்களுக்கு காசு எப்படி போறது அப்படின்னா இது வந்து என்சிஎல்டி 1 crore மேல இதுவுமே 1 crore மேல அப்படின்னா நீங்க என்சிஎல்டி அப்ரோச் பண்ணி என்சிஎல்டி எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ஐஆர்பி ஒரு ரெசல்யூஷன் பர்சன் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கம்பெனியை டேக் ஓவர் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு மொரட்டோரியம் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஒரு கம்பெனிக்கு அகேன்ஸ்டா வேற ஒரு கோர்ட்ல நீங்க ஆர்டர் வாங்கியிருக்கீங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த காசுமே வரல. பட் உங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் இருக்கு. அப்படி நீங்க அதை ப்ரொசீட் பண்றீங்கன்னா ஒன்ஸ் என்சிஎல்டிக்கு கம்பெனி மூவ் ஆயிருச்சு, இன்சால்வன்சி அந்த மாதிரிலாம் மூவ் ஆயிருச்சுன்னா ப்ரீவியஸா டிக்ளேர் பண்ணியிருந்த ஆர்டர் எல்லாமே வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க என்சிஎல்டி. மொத்தமா அந்த ஐஆர்பி ஒட்டுமொத்த கம்பெனியோட கணக்கு வழக்குகள் எல்லாமே பார்த்துட்டு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு ரெசல்யூஷன் பிளான் எதுவும் அடாப்ட் பண்ணலாமா இல்ல லிக்விடேஷனே பண்ணலாமா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யார் யாருக்கு எவ்வளவு போய் சேரணும்னு அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. சோ இதுதான் என்சிஎல்டி மூலமா நம்ம போய் மணி ரெக்கவரி பண்றது. அண்ட் ஃபைனலா செக் பவுன்ஸ். சோ இதுதான் வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். யாருக்கு நம்ம காசு கொடுக்கறதுனாலும் செக்கை வந்து நம்ம செக்யூரிட்டியா வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அகைன் செக்குமே வந்து டைம் பவுண்ட். சோ நம்ம யார்கிட்டயாவது வந்து செக் செக்யூரிட்டியா வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் டேட்ட டைம் கொடுப்பாங்க. செக் நார்மலா 3 months தான் வேலிடிட்டி. சோ அந்த 3 months வேலிடிட்டில நீங்க எத்தனை முறை பவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க பவுன்ஸ் பண்ணலாம். ஆனா அது 3 months வேலிடிட்டிக்குள்ள தான் இருக்கணும். சோ பவுன்ஸ் பண்ணிட்டு நமக்கு கடைசியா நீங்க பவுன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கடைசியா பவுன்ஸ் பண்ற டைமுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மெமோ வரும். அந்த மெமோல இருந்து 15 days டைம்க்குள்ள மெமோ அந்த டைம்ல இருந்து கரெக்டா 15 days டைம்க்குள்ள நீங்க அந்த பர்சன் யார் உங்களுக்கு காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து நீங்க நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ்ல இந்த மாதிரி நீங்க செக் கொடுத்தீங்க, அதை நாங்க பவுன்ஸ் பண்ணிருக்கோம், அதுல வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்ல, மணி இன்சபிஷியன்ட் வருது, இல்ல வந்து சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் வருது, இல்ல ஸ்டாப் பேமெண்ட் வருது, இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே வந்து செக்ஷன் 138ல கவர் ஆகும். இல்ல அக்கௌண்ட்ஸ் க்ளோ எல்லாமே வரும். சோ இந்த மாதிரி காரணங்கள்ல நம்ம அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 15 நாள் டைம் கொடுக்கணும். அந்த 15 நாள் டைம்ல அவங்க நம்மளுக்கு பதில் சொல்லல அப்படின்னா 16வது நாள் அவங்களுக்கு நோட்டீஸ் என்னைக்கு ரீச் ஆச்சோ ரீச் ஆன டைம்ல இருந்து 16வது நாள் அந்த டைம்ல இருந்து அடுத்த 30 months 16th டேல இருந்து 30 days. சோ அந்த 30 days டைம்க்குள்ள நம்ம வந்து கேஸ ப்ரொசீட் பண்ணணும். இந்த டைம் லைன்ல நம்ம செக் பவுன்ஸ் கேஸ்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளால செக் பவுன்ஸ் மூலமா போய் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுல நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்காது. கோர்ட் வந்து டிலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க unless and otherwise it is an extraordinary situation for them to condone the delay. சோ இப்போ செக் கொடுத்தாங்க, நாங்க வந்து இந்த டைம் லைனே எங்களுக்கு தெரியாது, நாங்க ஃபாலோ பண்ணல, அப்போ எங்களோட காசு வராதா, அதோட இந்த செக் வந்து வீணாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே செக்கை வச்சு நீங்க வந்து சிவில் சூட் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்மரி சூட் அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஒரே நேரத்துல வந்து சைமல்டேனியஸா கிரிமினல் சூட் கிரிமினல் ஆக்ஷன் செக் மூலமா வந்து எடுக்கலாம். வேற சம்மரி சூட்டும் ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு செக் வந்து டைம் முடிஞ்சு போச்சுனாலுமே இங்க வந்து சிவில் சூட் மூலமா அந்த செக்கை வச்சு நீங்க ப்ராப்பரா இங்க மணி ரெக்கவரி பண்ணிக்கலாம். பட் எல்லாமே கிரிமினலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும், கிரிமினல்னா இந்த செக் பவுன்ஸ் இந்த டைம் லிமிட் தான், வேற சிவிலாக இருக்கட்டும் அப்படி சிவிலா இருந்ததுன்னா 3 years தான் டைம் லிமிட். சோ உங்களோட இன்வாய்ஸ் டைம்ல இருந்து 3 years. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து யாருக்காவது இண்டிவிஜுவலுக்கு காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா காசு கொடுத்த நாள்ல இருந்து அவங்க என்னைக்கு வந்து குடுக்குறேன்னு உங்களுக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து அது ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து 3 years. சோ எல்லாமே வந்து 3 years ஆஃப் டைம்க்குள்ள நீங்க கரெக்டான கோர்ட்டை கரெக்டான ஜூரிஸ்டிக்ஷன்ல எல்லாமே பார்த்து கரெக்டா அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மணி கண்டிப்பாவே கோர்ட்ல இருந்து வரும். அதுவும் நீங்க எந்த இதை கரெக்டா அப்ளை பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்றீங்கன்றது இருக்கு. நார்மலா அன்லைக் நார்மல் சிவில் சூட் ப்ரொசீட் பண்ணாம அதை சம்மரி சூட்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா மணி வரும். அதே மாதிரி கமர்ஷியல் சூட்மே வந்து சம்மரி சூட்டா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு ப்ரொசீஜர் சீக்கிரமா வரும். ஸோ கரெக்டான அவென்யூ நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான டைம் லிமிட்ல நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டான டைம்குள்ள முடிஞ்சிடும். நம்மளுக்கு பேமெண்ட் ரெக்கவரியுமே ஃபுல்லா நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து அந்த செக் பவுன்ஸ்
ரெக்விசிட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த 30 days மெமோ இது எல்லாமே டைம் ஸ்டிப்புலேட்டடா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் ரன்னிங் பேரலல் டு சிவில் கேஸ் நான் சொன்னல அந்த ஸ்லைடு தான் இது. அந்த சைட்ல நம்ம சிவில் ரெக்கவரியும் போகலாம், செக் பவுன்ஸ் கேஸும் போகலாம். அதுதான் இந்த ஸ்லைட். இல்ல இந்த இன்டர்ம் காம்பன்சேஷன் இதை வந்து என்னன்னா நம்ம செக் பவுன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது 20% எங்களுக்கு இந்த கேஸ் நடந்து முடியறதுக்குள்ள எங்களுக்கு நாங்க எவ்வளவு எங்களுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து 20% முன்னாடியே எங்களுக்கு கொடுத்துருங்க. கேஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் நம்ம கொடுக்கறதா இல்ல நமக்கு வந்து அகெயின்ஸ்டா போகுதான்றத கோர்ட் டிசைட் பண்ணிக்கும். அப்போ வந்து அந்த அமௌண்ட் நமக்கு கொடுக்கணுமா இல்ல ஆப்போசிட்ல திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுமான்றது நம்ம கோர்ட்ல டெபாசிட் முன்னாடியே எங்களுக்கு பண்ண சொல்லிருங்க அப்படின்றதுதான் இந்த 20% இன்டர்ம் காம்பன்சேஷன். இதையுமே நம்ம செக்ல வந்து நம்ம கேட்கலாம். இது எல்லாமே வந்து நான் இப்போ சொன்ன அந்த செக்கோட டைம் லைன்ஸ் தான். சோ இது வந்து ஃபுல் கம்பேரிசன் சம்மரி சூட், கமர்ஷியல் சூட், ஹை கோர்ட்ல நம்ம ப்ரொசீட் பண்றது, என்சிஎல்டி அண்ட் ஃபைனலி இந்த செக் பவுன்ஸ். ஸோ இதோட டைம் லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க சம்மரி சூட் 3 to 12 months, கமர்ஷியல் சூட் மேக்ஸ் டு மேக்ஸ் 2 years. இது வந்து மோஸ்ட்லி 9 to 12 monthsலயே இந்த கமர்ஷியல் சூட் கரெக்டான இதுல போச்சுன்னா முடிஞ்சிடும். அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் எனி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் சம்டைம்ஸ் கோர்ட் வேக்கண்டா இருக்கும், வெக்கேஷன்ல இருக்கும், இந்த மாதிரி இல்ல சம்மன்ஸே சர்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி விஷயத்தினால மட்டும் மேபி சம்டைம்ஸ் டைம் டிலே இருக்கலாமே தவிர நார்மலா 9 to 12 months கமர்ஷியல் சூட்மே வந்து முடிஞ்சிடும். அண்ட் ஹை கோர்ட்மே வந்து ஏன் டைம் நம்ம லிமிட் பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸ் ஹை கோர்ட்லயுமே வெக்கேஷன் அந்த டைம்லாம் இருக்கும். அந்த காரணத்தினால சம்டைம்ஸ் மேட்டர் லிஸ்ட் ஆகாது. இதனால வந்து ஹை கோர்ட்ல டைம் ஸ்டிப்புலேட் பண்ணி சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து இங்க டைம் ஸ்டிப்புலேட் பண்ணி சொல்லல. என்சிஎல்டினா மேக்ஸ் டு மேக்ஸ் 330 days அண்ட் செக் பவுன்ஸுமே உங்களுக்கு வந்து 6 to 24 monthsல உங்களுக்கு முடிஞ்சிடும். சோ எஸ் சோ இதுல நம்ம ஃபைனலா கீ டேக்அவேஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சம்மரி சூட்ஸ் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சம்மரி சூட்ஸ் ப்ரொசீட் பண்ணிடலாம். கமர்ஷியல் சூட்ஸ் அகைன் இன்னொரு அடுத்த பெனிஃபிஷியரி உங்களுக்கு அங்க எல்லாமே டைம் ஸ்டிப்புலேட்ன்றதுனால அங்கேயுமே உங்களுக்கு ஈஸி ரெக்கவரி கிடைக்கும். ஹை கோர்ட் உங்களுக்கு வந்து 1 crore மேல அப்படி இருக்குன்னா இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்டான இது ஹைகோர்ட் மூலமா போலாம். என்சிஎல்டி அப்படின்னா உங்களுக்கு 1 crore மேல இருக்கு, கம்பெனி வந்து இன்சால்வன்சி லிக்விடேஷன் போறாங்க, அது மூலமா உங்களுக்கு மணி ரெக்கவரி வரணும்னா என்சிஎல்டி ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் கிரிமினல் ஆக்ஷன்னா நம்ம வந்து செக் பவுன்ஸ் கேஸ் போடலாம். பட் வேற எதுவும் கிரிமினல் ஆக்ஷன் அதாவது நாங்க 420 எல்லாம் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து மணி ரெக்கவரி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு கிரிமினல் ஆக்ஷன் செக் பவுன்ஸ் மூலமா காசு வரும். வேற நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பேர்ல சீட்டிங் கேஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குமே தவிர அது மூலமா உங்களுக்கு மணி ரெக்கவரி வராது. சோ மணி ரெக்கவரினா அதுக்கு கீழே இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு மணி ரெக்கவரி பண்றதுக்கு. எனி questions?